நான் செலவு செய்வேன், என் சொந்த காசு போட்டு செலவு செய்வேன் என்று நீங்கள் செலவு செய்தால் உங்களுடைய வியாபாரம் பரக்கத் ஏற்படும், உங்களுடைய அந்த வாழ்க்கையில பரக்கத் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தான தர்மம் பண்ணுவது இறைவனுடைய கோபத்தை தணிக்கிறது, கெட்ட மரணத்தை விட்டும் தடுக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விபத்துக்கள் இல்லாமல்லாம் இயற்கையான முறையில் மரணிக்க வேண்டுமா? எண்ணிமிக்கவர்களே, நமது சொத்துக்கள் திருடப்படாமல், ஜப்து செய்யப்படாமல், திவாலாகாமல் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மதரசாவுக்காக வேண்டி நீங்கள் அள்ளி கொடுங்கள். எண்ணிமிக்கவர்களே, எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான், உங்களுடைய வியாபாரத்தில் எவ்வளவு பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். நாம வீடு கட்டுறோம், செலவு பண்றோம், அந்த செலவோடு செலவாக்க மதரசாவுக்காக வேண்டி உங்களால் எந்த அளவுக்கு ஒருவர் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவர் நான் சிமெண்ட் வாங்கி கொடுக்கிறேன், நான் செங்கல் வாங்கி கொடுக்கிறேன், நான் கம்பி வாங்கி கொடுக்கிறேன், அல்லது இந்த பகுதியை நான் கட்டி கொடுக்கிறேன் என்று உங்களில் எவராவது முன் வந்தால் அவர் சொர்க்கத்திலே தனக்கான மாளிகை எழுப்பிவிட்டார். அதோடு மாத்திரமல்ல, அவர் இறந்த பிறகும் அவரால் நன்மை செய்ய முடியாது. இந்த கட்டுமானம் இருக்கின்ற வரைக்கும் இந்த நன்மை அவரை தேடி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று சொன்னால், செல்வம் கொலிக்காத வரைக்கும் இந்த உலகம் அழியவே அழியாது. எல்லாருமே பணக்காரனா இருப்பான், எவனுமே யாரையா இருக்க மாட்டான். அப்ப அந்த பணக்காரன் ஒரு ஏழையை கூப்பிட்டு, வா இந்த ஜக்காத்தை வச்சுக்கோ, இந்த தர்மம் வச்சுக்கோ, இந்த ரூபா வச்சுக்கோ அப்படின்னா வாங்க மாட்டான். அவன் சொல்லுவான், உனக்கு வேணுமா, உனக்கு எவ்வளவு வேணும், நான் தயாராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், எல்லோரும் பணக்காராக இருப்பார்கள். அந்த நேரத்தில் யாருமே தான தர்மங்களை வாங்க மாட்டார்கள், ஜக்காத்து வாங்க நாதி இருக்காது. அந்த காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொத்துக்கு பங்குதாரர்னா யார்? நம்முடைய வாழ்க்கையில நமது சம்பாத்தியத்திற்கு, நமது சொத்திற்கு உண்மையான பங்குதாரர் யார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று தக்தீர், ஒன்று என்னது? தக்தீர், விதி. அதுதான் முதல் பங்குதாரர். இரண்டாவது வாரிசுக்காரன். மூன்றாவது யார் அப்படின்னா நமது ஆன்மா. நமது சம்பாத்தியத்திற்கு இந்த மூன்று பங்குதாரர்கள் இருக்கிறார்கள். விதி வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். திடீர்னு மழையில வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போகுது, கடை அடிச்சுட்டு போகுது, நடுத்தரில் நிற்பீங்க. அப்போ யோசிப்பான், தான தர்மம் பண்ணல, செலவு பண்ணல, வீட்டை இழந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம். அந்த விதி வருவதற்கு முன்னால் அந்த பங்குதாரர் உங்களுடைய சொத்துக்களை ஆட்டை போடுவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க. இரண்டாவது பங்குதாரர் அது யாருன்னா வாரிசுக்காரங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அண்ணன் எப்போ காலியாவான், அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும். வாரிசுக்காரன் நினைக்கிறானா இல்லையா? எப்போ இது மண்டைய போடும், சொத்தை அபகரித்துக் கொள்ளலாம், ஆட்டைய போடலாம், வாரிசுக்காரன் இருக்கிறான். அந்த வாரிசுக்காரனுக்கு உங்களது சொத்து போய்விடும். அதற்கு முன்னால், அந்த பங்குதாரருக்கு முன்னால் உண்மையான பங்குதாரர் உங்களது ஆன்மா. அந்த ஆன்மாவிற்காக வேண்டி நீங்க என்ன செலவு செஞ்சீங்க? மனுஷன் சொல்றான், மாலி மாலி, ஏன் சொத்து ஏன் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்றான். வாடா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், உன் சொத்து எதுடா? உன் சொத்து எது? நீ சேர்த்து வச்ச பங்களா சொத்தா? நீ கார் வாங்கின அது சொத்தா? தோப்பு வாங்கின அது சொத்தா? வல்லம் வாங்கின அது சொத்தா? கப்பல் வாங்கின அது சொத்தா? இடம் வாங்கின அது சொத்தா? நிலம் வாங்கின அது சொத்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையான உன் சொத்து என்ன தெரியுமா? நீ உண்டு கழித்தது. 50 வருஷம் என்ன சாப்பிட்டுருக்க? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கிறோம், இந்த பிரியாணி சாப்பிட்டோடு இறந்து போற. நீ உண்டு கழித்தது உன் சொத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உடுத்தி கிழித்த
50 வருஷம் ஒரு சட்டையை போட்டு இருக்கிறான். கஞ்ச பையன் வருஷம் பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்க மாட்டான், அதை ஓட்டிட்டு இருப்பான். நீ உடுத்தி கிழித்தது உன் சொத்து. மூணாவது என்ன தெரியுமா? நீ தானம் தர்மம் பண்ணி மிச்சம் வச்சிருக்க, அது உன் சொத்து. இதுதான் உன் சொத்து. நீ இறந்த பிறகு உன் வாரிசுக்காரனுக்கு போனா அது உன் சொத்து கிடையவே கிடையாது. அவன் வாரிசு சொத்து இருக்கிற வரைக்கும் உன் சொத்து உன் சொத்து. அப்படின்னா உன் வாரிசுக்கு போறதுக்கு முன்னால, விதி விளையாடுறதுக்கு முன்னால உண்மையான உன் சொத்து என்பது நீ உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, தானம் தர்மம் செஞ்சது. இதுதான் நம்ம சொத்து. சேர்த்து வாரிசுக்காரனுக்கு வச்சிருக்கிற நம்ம எப்போ காலியாகும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆகவே கண்ணியமிக்கவர்களே, நமது ஊர் பெண்கள் அன்னை சுமையா நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி இன்று வசூல் செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு நாம கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா? நமது ஊர், நாம செலவு பண்ண நமது குடும்பத்திற்காக, நமது மஹல்லாவிற்காக செலவு பண்றோம். ஊர் மக்களுக்கு செலவு பண்ணல. இந்த தர்மம் ஊர் சொந்த மக்களுக்காக தர்மம் செஞ்சா 2 நன்மை கிடைக்கும். எத்தனை நன்மை? 2 நன்மை. தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கிறது, சொந்தத்தை ஆதரித்த நன்மை கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வசூல் செய்யப்படும். நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, திடீர் நாளைக்கு பூகம்பம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, என்ன செய்ய முடியும்? எல்லாம் பெயரும், நடுத்தரவுக்கு வந்துருவோம். இது ஒரு கெப்பாசிட்டி. அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவு பண்றது வீண் போகவே போகாது. மா நக்க சமாலும் மின் சதக்கத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தர்மம் செய்வதனால் செல்வம் குறையவே குறையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இங்க வந்திருக்கக்கூடிய தனவான்கள் எந்த அளவுக்கு பையிலிருந்து பேண்டிலிருந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது பெண்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கம்மலை எடுத்து போட்டாங்க, காலில் அணியக்கூடிய மெட்டிகளை எடுத்து போட்டாங்க, கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய வைர மாலைகளை, தங்க மாலைகளை எடுத்து போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படிப்பட்ட பாரம்பரியத்துல வந்திருக்கக்கூடிய நாம் இப்ப கொண்டு வரல, ரூபா கொண்டு வரல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தாரு நீங்க சொல்லுங்க, அது ரசீதை வாங்கிடுங்க. நீங்க நின்று செய்யணும். நம்ம மதரசா நாம விட்டு கொடுக்க கூடாது. நமது பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். மேலும் மிச்சம்னா வெளியே பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க மனசு வச்சீங்கன்னா வசூலே பண்ண வேண்டாம், வெளியே வசூலே பண்ண வேண்டாம். நீங்களே ஆளாளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டுனா போதும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. நல்ல செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. எந்த அளவுக்கு தாராளமாக ரூபா இல்லை, இன்னைக்கு போன் பேலாம் வந்துருச்சு. போன் பேல ரூபா அனுப்புங்க, கூகுள் பேல ரூபா அனுப்புங்க, செக்கா கொடுங்க, அல்லது ஜாமான் வாங்கி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் யாருமே ரூபா போடாம போகக்கூடாது. நான் எனக்காக கேட்கல, நான் எனக்கு வசூல் பண்ண வரல, கட்டுமான பணிக்காக வேண்டி நீங்க வசூல் செய்யணும். இந்த மஹல்லாக்காரர்கள் வசூல் செய்வாங்க. இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள், இப்ப நீ கையில வச்சிருக்கிய இதுதான் உண்மையான சொத்து. வீட்டில் போய் அல்லான்னு பொறுத்து இறந்து போன அவன் சொத்து கிடையவே கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் தாராளமாக ஏராளமாக நீங்க மனமும் வந்து செய்யுங்க. நாம் இறந்த பிறகும் இந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வசூலை நமது மஹல்லாவில் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டாம். இன்று பணம் கொண்டு வராதவர்கள் அடுத்த வாரம் ஜும்மால கொடுங்க, அல்லது உங்க வீட்டு அட்ரஸை கொடுங்க. நிர்வாகிகள் வந்து வாங்கி கொண்டு உங்களுக்கான ரசீதையும் அவர்கள் கொடுப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் தாராளமாக செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் லட்சமா செய்யுங்க. ஏன்னா 70 லட்சத்துக்கு எஸ்டிமேட் போட்டிருக்குது. 3500 சதுர அடி, 70 லட்சம், 13 லட்சம் தான் வசூலாக இருக்குது. 13 லட்சம் தான் இருக்குது. மீதி நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பிறருடைய உதவியும் தேவைப்படுகிறது, குறிப்பாக நமது உதவியும் தேவைப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நாளே வசூல் ஒரு 50 லட்சத்துக்கு வசூலாலும் பரவாயில்லை. இன்ஷா அல்லாஹ் ஆளுக்கு 1 லட்சம் நியத்து வைங்க. எவ்வளவு, அதுக்காக இவ்வளவு நிர்பந்தம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியை விட மதரசாவுடைய கட்டுமான பணிக்கு கொடுப்பது சால சிறந்தது. அங்கே ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓதியவருக்கு 10 நன்மை என்று சொன்னால், கற்றுக் கொடுத்தவருக்கு 10 நன்மை,
கட்டுமான பணிக்கு உதவி செய்தவருக்கு 10 நன்மை. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் தாராளமாக ஏராளமாக நமதூர் மதரசா அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் உழைப்பு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உழைப்பில் அந்த கட்டிடம் இயங்குவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.